ஓகே, வாலு அப்படின்ற ஒரு படம் நான் ஆரம்பிக்கிறப்போ அது ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த 3 வருஷமும் ஏதோ ஒரு நியூஸ், ஏதோ ஒரு விஷயத்துல அப்படியே பாசிட்டிவா மோட்டிவேட் பண்ணி என்னை அப்படியே எடுத்துன்னு வந்தது ப்ரெஸ் தான். அதுல எந்த வகையிலையும் எப்படி சொல்றது, நன்றினே சொல்ல முடியாது, அதுக்கும் மேல அது. ஸோ அது வருமா வராதா அப்படின்னு இருக்கிறப்ப கூட எல்லாரும் வந்துரும்னு சொல்லிட்டு ஊக்குவிச்சாங்க. எவ்வளோ ஒரு கேப் அப்படின்னு இருந்தா கூட ஏதோ ஒரு மாசத்துல ஒரு 3 பேராவது 4 பேராவது அடிப்பாங்க. தேவராஜ் அண்ணா இருப்பாரு, மீனாட்சி சுந்தரம் இருப்பாங்க, கவிதா மேடம் இருப்பாங்க. அடிச்சது ஏதோ ஒரு விஷயத்துல அது ஒரு ஃபாலோப்பாகவே இருப்பாங்க. அது பண்றப்ப நமக்கு ரன் பண்ணி ஓடின்னு இருக்கிறப்போ அது கொஞ்சம் மோட்டிவேட்டடா இருக்கும். அப்படிதான் எனக்கு என்னுடைய உங்களுடைய சப்போர்ட் எனக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜி. ஸோ இந்த படம் ஆரம்பிக்கிறப்போ 2020, 21, 22 கோவிட் பீரியட் ஆயிடுச்சு. அப்போ நான் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டேன், ஸ்டார்க்கும் மூவ் பண்ணிட்டேன். ஸோ அந்த கோவிட் பீரியட் வந்ததால ஒரு 2 வருஷத்துக்கான படங்கள் எல்லாமே டோட்டலாக ஷஃபிள் ஆயிடுச்சு. ஸோ நான் எதிர்பார்த்த அந்த டேட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு எல்லாருடைய டேட்ஸ் வந்து அந்த படத்தை முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறப்போ ஸோ என்ன பண்ணதுன்னே தெரியல. ஸோ என்னாலையும் டக்குன்னு மாத்திட்டு வேற ஒரு ஸ்டாருக்கோ ஒரு கதையோ டக்குன்னு பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி சூழல் இருக்கிறப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இந்த மாதிரி இந்த ஒரு ப்ரொடக்ஷனாக ஒரு படம் பண்ண போகிறோம், அது நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ சரி ஓகே இந்த கேப் இருக்கு, ஸோ நல்ல கதையாக இருந்தால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கப்போ ஒரு ஹாரர் காமெடி படம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக பேசுறது. ஸோ அந்த டைம்ல தான் சபரி சாரும் குருவனர் சாரும் இந்த கதையை சொன்னாங்க. வழக்கமான ஒரு கோஸ்ட் படமா இருக்கக்கூடாது, அது ஒரு கமர்ஷியலாகவும் இருக்கணும், எல்லாரும் பார்க்கணும், என்டர்டெயின் பண்ணணும், காமெடி இருக்கணும், அப்படி இருந்ததுன்னா பண்ணலாம் அப்படின்னு இருந்தோம். ஸோ அது எல்லாமே அமைஞ்ச ஒரு கமர்ஷியல் ஃபில்மா தான் இந்த கதை எனக்கு அமைஞ்சது. இது ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் ஸ்கிரிப்டா இருந்தது. ஸோ இதுக்கு யார் பண்ணலாம் அப்படின்றப்போ நான் யாரை உடனே அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கிறப்போ அது ஹன்சிகாவும் தான். ஏன்னா 2012 ஃபர்ஸ்ட் டீசர் ஷூட் பண்ணோம் ஏவிஎம்ல. அப்போ ஆரம்பிச்ச ஒரு பாண்டிங் எப்படின்னா எப்போ வேணாலும் எதுவாக இருந்தாலும் அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவா, அவ்வளோ ஒரு என் மேல அவ்வளோ ஒரு கேரிங்கா இருப்பாங்க. அது அவங்களாகட்டும், அவங்க அம்மா மோனா மேடம் ஆகட்டும், எல்லாருமே. ஸோ அப்போ ஈஸிவே எனக்கு நான் சொன்னேன்னா அதை வந்துட்டு ஒரு பிளைண்டா நம்பணும், அது யாருன்னு பார்த்தா அது ஹன்சிகா மேடம். ஸோ அதனால சொன்ன உடனே கதை கேட்டாங்க, கேட்டோன்னும் அவங்களுக்கு தோணுன சில இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது அவங்க படமாவே ஆக்கிட்டாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் டிஸ்கஸ் பண்ணது, இதை எப்படி பண்ணலான்னு. ஸோ டைரக்டரோட மிங்கிள் பண்ணி இன்னைக்கு அது ஒரு நல்ல ப்ராடக்டா வெளியே வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ. அடுத்தது ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸும் சொல்லணும் என்னன்னா, ஆர்ட் டைரக்டர் இளையராஜா, நான் இது ஒரு காம்பாக்டா பண்றப்போ அவன் பெரிய பெரிய படம் பண்ணுக்கிறப்போ அவங்க போயிட்டு இது பண்ணுன்னு சொல்ல எனக்கு அந்த என்னுடைய இது செல்ஃபிஷ்னஸா போயிட்டு வா பண்ணு அப்படின்னு சொல்ற ஒரு மனநிலை எனக்கு இல்லை. ஆனா அவங்களாவே எல்லாரும் வந்தாங்க சாம் பிரதரை முன்னிட்டு. ஆனா பிரதர் நான் பண்றது அப்படின்ட்டு சாம் சேஸ் வந்தாரு. சக்தி கேமராமேன் அவ்வளோ நல்லா ஃபோட்டோகிராஃபி பண்ணி கொடுத்தாரு. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய டைம் எடுத்துக்க விரும்பல, ஏன்னா நிறைய பேர் பேசணும். ஸோ எப்படி என்ன சப்போர்ட் பண்ணீங்களோ, இது ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன். இதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய படங்கள் இருக்கு. ஆஃபீஸில் 2 பேர் இருக்காங்க, ஸ்கிரிப்ட் முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு ஒரு சிஜிக்கு பர்ஃபெக்ஷன் இருக்கணும். சும்மா நம்மளும் ஒரு கோஸ்ட் படம் பண்ணோம், ஏன்னா அப்பெல்லாம் வரப்போ கோஸ்ட் ஹேர்ல இருக்கும், அப்புறம் கோஸ்ட் விதவிதமா இருந்தது. ஸோ சந்தானம் சார் டீல் பண்றப்போ அவர் ஒரு ஸ்டைல்ல கோஸ்ட் பண்ண, காஞ்சனா ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஸ்டைல்ல இருக்கும். ஸோ இதுல எப்படி பண்ணலான்றதுக்காக அந்த சிஜி ஒர்க் ரொம்ப டைம் எடுத்துச்சு. இப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. மார்ச் 8 வருது. நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க, நல்ல ப்ராடக்ட்னா அதை நீங்க எப்படி பண்ணணுமோ அது பண்ணி அடுத்தது டைரக்டர்ஸ் இந்த கம்பெனியில இருப்பாங்க. ஸோ அதுக்கு இந்த கம்பெனியை ஸ்டாண்ட் பை என்ன எப்படி ஒரு இயக்குனரா அப்படி பிளஸ் பண்ணி மோட்டிவேட் பண்ணீங்களோ இந்த கம்பெனியை அப்படி பண்ணணும்னு உங்க ப்ரெஸ் எல்லாரும் கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் எல்லாம். ஐ எம் பிளஸ்ட். ஒருத்தர் ஒரு டெக்னீஷியன் குருநாதர் கூடயும் ஒர்க் பண்ணி அவங்க அசிஸ்டன்ஸ் கூடயும் ஒர்க் பண்ற கிஃப்ட் எனக்கு தான் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரவிக்குமார் சார் கூடயும் ஒர்க் பண்ணேன்,
அவர் கூட ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப ஃபன் பண்ணி நிறைய லேர்ன் பண்ணேன். கோட்டிகோபா ஒர்க் பண்ணுறப்ப கன்னட ஃபிலிம் பண்ணோம். அண்ட் அதுவும் பெல்லாங்கல்ல பண்ணோம். நிறைய லேர்ன் பண்ண முடிஞ்சது அவர் கூட ஒர்க் பண்ணுறப்ப. அவங்க சிஷியர்கள் கூடயும் ஒர்க் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்டு விஜய் சந்தர் சினிமா இட்ஸ் மை ப்ரொஃபஷனல். அதை தாண்டி எல்லாத்து கூடயுமே நம்ம இப்போ ப்ரொஃபஷனல் ஒர்க்கில் இருப்போம், எல்லாத்தையுமே ஷேர் பண்ண முடியாது. என் ஃபேமிலியில் சம்திங் அண்டு அவங்க ஃபேமிலியில் ஏதாவதுன்னா எல்லாரும் கூட அங்கே ஒர்க் மட்டும் பார்த்துட்டு வெளில போயிடுவோம். விஜய் சந்தர் அப்படி எனக்கு படத்துலேருந்தே இன்ட்ராக்ட் ஆகலை. ஏதாவது ஒன்றா கால் பண்ணி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது, நாட் ஓன்லி சினிமா, லைக் அவனோட நெக்ஸ்ட் இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறான் இல்லை வேற ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காருன்னா அதையும் என் கூட டிஸ்கஸ் பண்ணுறது. அந்த அட்டாச்மெண்ட்டு அவர் படம் பண்ணுறாங்கிறப்ப என்னவா என்னையெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா அப்படின்னு நானே வாலண்டியராக கால் பண்ணேன். அப்புறம் சாரோட அசிஸ்டன்ஸுங்கனாங்க, அது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதனால ஹோப்ஃபுல் நல்லா பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களோட விஷஸ் பண்ணுங்க. நன்றி. மாலை பொழுதின் மயக்கத்திலே படங்களின் எடிட்டர், கார்டியன் படத்தில் ஹாரர் மிரட்டலுக்கு அட்டகாசமான எடிட்டிங் செய்துள்ள எடிட்டர் தியாகு அவர்களை பேச அழைக்கிறோம். எப்படி வந்ததுன்னா, ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து பசங்களாம் ப்ராங்க் பண்ணி என்னை கூப்பிட்டு வச்சு கலாய்ச்சாங்க. ஆக்சுவலாக படம் ஒன்று பண்ணோம் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி தான் வந்து திடீர்னு ஒரு கால் வந்துச்சு. நான் வந்து கூட ஒரு பையனை கூப்பிட்டு போனேன். அசிஸ்டன்ஸ்லாம் கூப்பிட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருந்தோம். போன உடனே இங்கேயே இருடா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போகும்போது பின்னாடி தட்டி ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணாங்க. இந்த படம் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அப்படி ஸ்டார்ட் ஆனது. அது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இந்த படம் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இளையராஜாவாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேடமும் சரி, அன்சிகா மேடம் வந்து செம்மையாக எக்ஸ்போஷன்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே பயப்படுற மாதிரி அவங்க இப்போ உட்காந்துருக்காங்க சாதாரணமாக. பட் ஆனால் வந்து செம்ம ரியாக்ஷன்ஸ் இருக்கும் படத்தில். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரிஞ்சு பார்க்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. சாம் சிஎஸ் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். பேய்க்கும் ஃபைட் வைத்த புது கதை அப்படின்னு சொல்லலாம். படத்தின் ஸ்டண்ட் மாஸ்டர் அசோக் அவர்களை பேச அழைக்கிறோம். அந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு அண்ணனுக்கு பெரிய தேங்க். அப்புறம் அந்த ஹோல் டெக்னீஷியன் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணி இந்த ஒரு ஹாரர் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க தியேட்டரில் பார்த்து. நன்றி, வணக்கம். அடுத்து அழைக்கிறோம். அதிரும் இசையில் தெரியும் இவர் ரசனை, கிழக்கிலும் வடக்கிலும் பின்னணி இசையில் விரிந்து பரவும் பேர் இசை, நிசப்தமான இரவில் உயிர்ப்பிக்கும் உங்கள் இசை, ஹாரர், லவ், காமெடி, ஆக்ஷன் என்று எந்த ஜானருக்கும் எல்லா மொழிகளுக்கும் ஏற்புடைய எதிர்பார்ப்புடைய இசை தரும் ஸ்மைல் மேன் CS சாம் அவர்களை பேச அழைக்கிறோம். கார்டியன் ஆக்சுவலி ஹன்சிகா அவங்க கூட நான் வந்து லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 3 ப்ராஜெக்ட், 105 அப்படின்னு சொல்லி ஒரு தெலுங்கு, அப்புறம் ரவுடி பேபின்னு இன்னொரு ஹாரர், இதுவும் ஹாரர். ஸோ என்னன்னா இப்போ அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் எல்லாமே டோட்டலி ஒவ்வொரு படத்துக்கும் டிஃப்ரெண்டா இருக்கு. அவங்க இப்போ முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹீரோயின் அப்படின்னா ஒரு 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 ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு படத்துல இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நிறைய ஃபீமேல் சென்ட்ரிக் மூவிஸ் எக்கச்சக்கமா வருது. அதுக்கு அது நிறைய பேர் பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ நிறைய ஆர்டிஸ்ட் வந்து தனியா சோலோவா ஒரு படத்தை எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு இப்ப நிறைய ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வந்து ப்ரூவ் பண்றாங்க. அதுல ஹன்சிகா அவங்களும் எல்லா படமும் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அந்த 105 இருக்கட்டும், இல்ல இந்த படமா இருக்கட்டும். ஸோ அவங்க அழகாவே பார்த்துட்டு இருந்துட்டு ஹாரரா நமக்கு வந்து பண்ற படங்கள், ஏன்னா நமக்கும் பயமா இருந்தேன். ஆல்ரெடி ஒரு இதுல கூட சொல்லிருந்தேன், டிமாண்டி காலின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நிறைய ஹாரர் வரதுனால ரொம்ப டார்க்காவே இருக்கும். பண்ணி முடிச்சு வெளில வந்து பார்க்கும்போது நமக்கே இந்த உலகத்துல தான் இருக்கிறோமாங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அது எல்லாருக்கும். சினிமாங்கிறத தாண்டி நம்ம உள்ள இன்வால்வ் ஆகி பண்ணும்போது. ஸோ அப்படி பண்ண படம் இது. சபரி அண்ட் சரவணன் இவர் அவங்க கூட ஒர்க் பண்ற ஃபர்ஸ்ட் படம். பட் அவங்களுடைய என்ன சொல்றது, யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வந்த மாதிரி அவங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல அவங்களோட எக்ஸ்பிரஷன் என்னன்னே தெரியாது. நம்ம ஒர்க் பண்றது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எதுவுமே தெரியாது. அவங்கள பின்னால் உட்கார வச்சுட்டு தான் பண்ணேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது அவங்க பின்னால் உட்காந்துருப்பாங்க, நான் ப்ளே பண்ணி நான் அப்படித்தான் பண்ணுவேன் நான் நிறைய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது. ஸோ அவங்க திரும்பி பார்த்தாச்சுன்னா அவங்க அமைதியா இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு தெரியல. அப்புறம் தான் புரிஞ்சிச்சு, நம்ம ஒர்க் பண்ணும்போது அவங்க ரியாக்ஷன் இருக்குது, நம்ம திரும்பும் போது அவங்க நார்மல் ஆயிடுறாங்க. ஏன்னா சிலர் யோசிப்பாங்க, நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம்னா இதோட நிப்பாட்டிக்குவாங்க. ஸோ நம்ம அமைதியா இருந்தோம்னா இன்னும் கூட ஏதாவது பண்ணுவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால சடனா திரும்பி பார்ப்பேன். அப்ப அவங்க தலையாட்டுவாங்க நல்லா இருக்குன்னு. ஸோ அப்படிதான் இருந்துருச்சு. ஏன்னா அவங்க 2 பேரும் எக்ஸ்பிரசிவா இருக்க மாட்டாங்க. பட் அது கண்டென்ட்ல இல்ல. கண்டென்ட்ல பாத்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பிரஷன் இருக்கு இந்த படத்துல. நிறைய ஒரு ஹாரர் மூவினா வழக்கமா இப்ப ரிவ்யூல சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல ஒரு வீடு, எதுக்கு போறோன்னே தெரியாம ஒரு 4 பேர் அந்த வீட்டுக்கு போவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்ல இல்லாத ஒரு படம். அப்படிப்பட்ட ஹாரர் இல்ல.
இந்த படம் ஹாரரா இல்லாம ஒரு எமோஷனல் படமா நார்மலா இருந்திருந்தாலும் இந்த படம் நல்ல படம் தான். பட் ஒரு ஹாரர் எலிமெண்ட் கொடுத்து அதுக்கு ஒரு பழி வாங்குதல் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு 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 டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த படம் ஆக்சுவலி வழக்கமா பத்திரிகையாளர்களா இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையுமே சொல்றது படம் நல்லா இருக்கு, பட் நல்லா இருக்கா நல்லா இல்லைங்கிறது உங்களுக்கு நீங்க பாப்பீங்க. பட் ஜென்யூனா ஒரு ப்ராடக்ட் பண்ணிருக்காங்க, ஜென்யூனா உழைச்சிருக்காங்க, படம் ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேலை பார்த்திருக்காங்க எல்லாருமே. ஏதோ ஒரு பணத்துக்காகவோ, இப்போ விஜய் சந்தர் அவருமே வந்து ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் சும்மா ஏதோ பண்ணிடணும் அப்படிலாம் இல்லை. ஒரு சிஜிக்கு மேலே கேட்டார். வழக்கமா ஒரு ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி முடிஞ்சிச்சு இதை வச்சு எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணி விட்டுறலாம் அப்படி இல்லாம அவர் வெயிட் பண்ணாரு. ஸோ வெயிட் பண்ணி இந்த ஒரு ப்ராடக்ட் நல்லா வரணுங்கிறதுக்கான அந்த ஒரு தேடல் இருக்குல்ல, அது எல்லாருக்கும் இருக்கு. அவரை மாதிரியே இதுல இருக்கிற அத்தனை பேருக்குமே இருந்தது. ஸோ அதனாலே இந்த படம் ஜெயிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ரவிக்குமார் சார் கூட வந்து படம் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அவர் இன்னைக்கு இங்க வந்தது வாழ்த்து வந்ததுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அவருக்கு. அவர் கூட எனக்கு பண்ணணும். ஏன்னா அவர் பண்ண மாதிரியான படங்கள் வந்து இப்ப ரொம்ப வெற்றிடமா இருக்கீங்க. ஆக்சுவலி இப்போ ஒரு டைப் ஆஃப் ஜானர்ல மட்டும் படம் போயிட்டு இருக்கோம். ஒரு த்ரில்லரா இருக்கட்டும், இல்ல ஒரு 4 ஸ்டேட்ல 4 ஹீரோ வச்சு நம்ம ஒரு படம் இப்படி நம்ம அப்படிதான் பார்த்துருக்கோம். தவிர ஒரு குடும்பப்பாங்கான ஒரு படம் ஃபுல் படம் சிரிச்சு நம்ம பார்த்தது அந்த மாதிரியான படங்கள் ரொம்ப வெற்றிடமா இருக்கு. ஸோ சார் அவர் பண்ணணும் நிறைய. நானும் மியூசிக் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அவர் கூட நான் அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், சார் எப்படினாலும் சொல்லுங்க, என்ன படம்னாலும் சொல்லுங்க, நான் பண்ணலாம்னு சொல்லி. எனக்கு அவர் அவ்வளோ பிடிக்கும். ஸோ அவர் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துல டெக்னிக்கலா எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்காங்க, நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் சிஜி வந்து ஆக்சுவலி நான் ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சிஜி கம்ப்ளீட் ஆகல. ஸோ நான் சிலதெல்லாம் கிரீன் ஸ்கிரீனா இருக்கும், சிலதெல்லாம் வந்து அவங்களோட ஃபேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற மாதிரி எல்லாம் இப்ப எல்லாம் எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. ஸோ அப்ப நமக்கு வந்து பயத்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம மியூசிக்கெல்லாம் நிறைய ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்டேஜுக்கு மேல தெரிஞ்சது, ஓகே இது சிஜி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அது தேவையில்லையோலாம் தோணுச்சு. அப்புறம் இன்னும் நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். வழக்கமான ஒரு ரிவ்யூ சொல்லும் போதோ இல்ல இதுல பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப என்னோட படங்களோட சில ரிவ்யூ எல்லாம் எப்படி வருதுன்னா, ரொம்ப சவுண்டா இருக்குது மியூசிக். ஆக்சுவலி தியேட்டர்ல ரொம்ப சவுண்டா அது 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 அப்படி சொல்லும் போது என்னன்னா, அவங்க டெக்னிக்கலா ஒரு இதை யோசிக்கணும். எப்படின்னா, எல்லா தியேட்டர்லயும் சவுண்டா இருந்தா தான் அது சவுண்ட். ஒரு தியேட்டர்ல சவுண்டா இருந்தா அந்த தியேட்டரோட ப்ராப்ளம் அது இல்லாம பாத்தீங்கன்னா, இப்ப இந்த சவுண்ட் டிபார்ட்மெண்ட்ங்கிறது ஒரு செட் ஆஃப் ஒரு வேற 3 டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஒரு சவுண்ட் டிசைனிங் ஒருத்தவங்க, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஒருத்தவங்க, மியூசிக் ஒருத்தவங்க, டயலாக்ஸ் பண்றவங்க, இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒருத்தவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இதுல நம்ம எப்பயுமே எனக்கு எப்பயுமே இந்த இங்கிலீஷ் படத்துக்குலாம் பண்ற மாதிரி தான் பிடிக்கும். ஒரு படம் வந்து அதை எலிவேட் பண்ணணும், ஆனா அது வந்து மியூசிக் வந்து டாமினேட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன் நான். ஒரு சீனையோ இல்ல வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேரக்டர் ரொம்ப பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம மியூசிக்கை போட்டு அவங்கள வந்து கீழே பண்ணணும்னு நான் என்னைக்குமே நினைக்க மாட்டேன். ஏன்னா அவங்க ஆல்ரெடி பெர்ஃபார்ம் பண்றாங்க, அவங்க பண்ணக்கூடிய என்ன எக்ஸ்பிரஷனோ அது வந்து கன்வே ஆகுது ஆடியன்ஸ்க்கு. ஸோ திரும்ப மியூசிக்லயும் அதை கன்வே பண்ணணும்னு நான் நினைக்க மாட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளவு பார்த்து பண்ணும்போது வந்து நம்ம அந்த சவுண்டு இறைச்சலா ஏத்துறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு இல்லை. பட் அது எங்க ஆகுதுன்னா, சில இடங்கள்ல வந்து மிக்சிங்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டைரக்டர்ஸோ இல்ல விரும்புவாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கூட லெவல் ஏற்றி விடலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது நம்மளை சார்ந்தது இல்லை. நான் பண்ற படங்கள் அப்படித்தான் பண்றேன். இதை ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு படம் நமக்கு பார்க்கும்போது விஷுவல் எவ்வளவோ அதுக்கு ஈக்குவலா நான் வந்து டைலாக்ஸ் பார்ப்பேன். ஏன்னா ஒரு டைலாக்கா இருக்கட்டும் இல்ல வந்து ஒரு மியூசிக் சவுண்ட் எஃபெக்ட்ஸ், சின்ன ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கூட வந்து ஒரு எமோஷனை கன்வே பண்ணும். ஸோ அந்த வகையில நான் ஒரு இதா பண்ணிட்டு இருக்கேன். நம்ம இந்த படத்துக்கு அதே மாதிரி தான் ரொம்ப இப்படி வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் இந்த படத்துலயுமே வந்து யோசித்து அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இல்ல நம்ம மியூசிக் லெவல்லாம் கரெக்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கோம். ஸோ அதை மீறி ஏதாவது தப்பு இருந்தாலும் நீங்க மன்னிச்சிருங்க, நம்ம நல்லா பண்ணலாம். ஸோ நான்